ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல் கேரளா லாட்ரியோடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 15/9/2024 அக்ஷயா AK 669க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடட்டாலும் நம்ம ஏ போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். டெய்லி ஒரே ஒரு நம்பர் மட்டும் நம்ம கொடுத்துக்கிட்டுருக்கோம். உங்களுக்கு வேண்டாம், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைக்கான நம்ம கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். அதனால் எப்போதும் போல் ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை 975 ரிசல்ட்டு. ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 240975. அதுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 803. ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 267803. இப்படி இது எல்லாமே நம்மளுடைய ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டு. இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இந்த ட்ராவோட எக்ஸன் பார்த்தீங்கன்னா பி போர்டோட நம்ம வந்து 217 V9 படி நம்ம வந்து எடுக்கும்போது நம்மளுக்கான A1 நம்பர் கிடைக்கிது நண்பா. நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த ட்ராவுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்த்தலாம். இங்கே நான் வந்து இந்த 451லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நம்மளுடைய கெஸ்ஸிங் வந்து எக்ஸை பொறுத்த வரைக்கும் பிங்கிறதுனால அந்த 451 மட்டும் கீழே கொண்டு வந்துடலாம். அதாவது 451. இந்த 451ஓட நம்ம வந்து எடுக்க போகிறது வந்து 5 மட்டும்தான். ஸோ இந்த 5ஓட 2ஐயும் 7ஐயும் கூட்ட போகிறோம். அதாவது 5 + 2 = 7. 5 + 7 = 2. 2ஐயும் 7ஐயும் நம்ம 5ஓட கூட்டும்போது நம்மளுக்கு 7 2 தான் கிடச்சிருக்கு. அதாவது 7 அல்லது 2 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஆக்கான ஏ போர்டு அல்லது ஆல். 7 அல்லது 2. இந்த 451க்கு அப்புறம் நம்மளுக்கு 7 அல்லது 2ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 782 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 702. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு A and C நண்பா. ஏசி போர்டு ஹிட் ஆகிருக்கு. இந்த இடம் நம்மளுக்கு பெயர் சூப்பர் ஹிட்னு சொல்லலாம். இப்போ 782க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ 782க்கு பார்க்கலாம். இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 8 தான். ஏன்னா 486 வந்து ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட்டு. ஸோ நம்ம பி போர்டுக்கு பார்க்குறதுனால பியில் இருக்கிறது 782. அப்போ நம்ம அந்த 782 கீழே கொண்டு வந்துடலாம். 782 இதில் நம்ம எடுக்க போகிறது 8 மட்டும்தான். அப்போது 8 + 2 = 0. 8 + 7 = 5. 0 அல்லது 5 நம்மளுக்கு இந்த 782க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல். 5 அல்லது 0. இந்த 782க்கு அப்புறம் நம்மளுக்கு 5 அல்லது 0ன்னு கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு 210 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதே போர்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு C நண்பா. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரா ஏசி, ரெண்டாவது ட்ரா நம்மளுக்கு C கிடச்சிருக்கு. இப்போ 210 பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். 210 இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 490. நம்மளுக்கு பி போர்டு தேவைங்கிறதுனால 210 கீழே கொண்டு வந்துடலாம். 210 இதில் பி போர்டில் இருக்கிறது 1. அப்போது 1 + 2 = 3. 1 + 7 = 8. 3 அல்லது 8 நம்மளுக்கு இந்த 210க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல். 3 அல்லது 8 நம்மளுக்கு இந்த 210க்கு அப்புறம் 3 அல்லது 8ன்னு ஏ போர்டு கிடச்சிருக்கு. இப்போ இந்த 210க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடச்ச ரிசல்ட்டு 803 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 3 and 8 ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏசி நண்பா. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரா நம்மளுக்கு ஏசி, ரெண்டாவது ட்ரா சி, மூணாவது ட்ரா நம்மளுக்கு ஏசி. இப்போ 803க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். ஸோ இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கண்டினியூஸாக சி போர்டு இருக்குது. அதோட ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ரா பெய்ட்ஸ் இருக்குது ஏசி போர்டுன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ட்ரா பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய இந்த கரண்ட் ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்க்கலாம். 803 இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 267 இருக்குது. ஸோ நம்மளுக்கு பி போர்டுங்கிறதுனால 803 மட்டும் கீழே கொண்டு வந்துடலாம். 803
இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 0. ஸோ 0 + 2 = 2. 0 + 7 = 7. அப்போ 2 அல்லது 7. நம்மளுக்கு இந்த 803க்கு அப்புறம் கிடச்சிருக்கு ஏ போர்டு அல்லது ஆல். 2 அல்லது 7. 803க்கு அப்புறம் 2 அல்லது 7ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 975 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். போர்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு பி போர்டு நண்பா. ஸோ ஏ போர்டு, ஆல் போர்டு, ஏ போர்டு, ஆல் போர்டு. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு ஏ போர்டு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதை தனியாக போர்டாக பிரிக்கும் போது நம்மளுக்கு அந்த மாதிரி தான் நண்பா கிடைக்கிது. அதாவது இது ஏ, இது ஆல், இது ஏ, இது ஆல். ஸோ இதே ஃபார்மெட்டில் போனால் நம்மளுக்கு இந்த ட்ராவில் ஏ போர்டு கிடைக்க தான் சான்சஸ் இருக்குது. அதனால தான் நான் இதை ஏ போர்டு கெஸிங்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கேன். வேணுண்டா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலன்னா நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு மேலே பிடிபடலன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசிக்கிறதுக்கு வந்திருக்கோம். ஏன்னா இந்த 975 தான் நம்மளுடைய போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டு. ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு இதெல்லாம் தான் நம்ம கெஸ்ஸிங் எடுக்க போகிறோம். இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்னு பார்க்கலாம். 975 இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 240 இருக்குது. ஸோ நம்மளுக்கு பி போர்டுங்கிறதுனால இதில் நம்ம 975 மட்டும் கீழே கொண்டு வந்துடலாம். 975 இதில் நம்ம பி போர்டு வந்து 7. அப்போ 7 + 2 = 9. 7 + 7 = 4. 9 அல்லது 4 இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு நண்பா. ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு. 9 அல்லது 4 நண்பா. 9 4 இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு நம்பரில் கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கிங்க. ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணியிருக்கேன் நண்பா. இந்த ட்ராவில் நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ரா பெய்டுங்கிறதுனால இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 9944 அப்படி இல்லைன்னா 9449 கிடைக்க சான்சஸ் இருக்குது. இதுதான் இந்த ட்ராவுடைய கெஸ்ஸிங் நம்பர். ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிபடலன்னா நான் ஃபஸ்ட்லேயே சொன்ன மாதிரி நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சில நண்பர்களுக்கு வந்து டெய்லி ஏ போர்டுக்கான ஒரு நம்பர் கிடச்சா போதுன்னு நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நண்பர்கள்லாம் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் கட்டாயம் கிடையாது, வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர் நண்பா. ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கு ரிசல்ட்டோட கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இன்றைக்கி நம்ம ஞாயிற்றுக்கிழமைக்கு பார்க்குறோம். அதனால் ஞாயிறு டு ஞாயிறு ரிசல்ட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஏன்னா ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேரில் வருது. இது வந்து ஒரு வீடியோவில் நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நிறைய நண்பர்கள் பார்த்துட்டு திருப்பி கமெண்ட் பண்ணுறாங்க நேற்றுக்கான ரிசல்ட் இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம பார்க்குறது வீக் டு வீக் பார்க்குறோம். அதாவது சனிக்கிழமை டு சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து வாரம் டு வாரம். ஏன்னா ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேரில் வருது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு அக்ஷயாங்கிற பேரில் வருது. அதே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சனிக்கிழமை இருந்துச்சுன்னா நம்மளை வந்து கருணியாண்டு வரும், வெள்ளிக்கிழமை இருந்துச்சுன்னா நிர்மல்டு வரும். இப்படி ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேரில் வருது. ஸோ அந்தந்த கம்பெனி பேரில் கெஸ் பண்ண நம்பர் தான் நம்மளால் ஓரளவுக்கு கெஸ்ஸிங் எட்ட முடியும். அதனால் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணுண்டா பயன்படுத்திங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 15/9/2024 அக்ஷயா ஏகே 669க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வினியை கொடுக்குது. பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.